யாரோ அக்கா அக்கான்னு அழகா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க பேர் என்னது? வாலிபால் அக்கா. பஸ் பாஸ் மாதிரியான ஒரு ஷோனா கண்டிப்பா நிறைய இன்னும் டேலண்ட் வந்து கேக்குறாங்க போல இருக்கு. பாடி பில்டர்லாம் எடுக்க மாட்டோம், பாடியை காமிச்சா எடுத்துக்குவோம். டேலண்டட் ஓகே தம்பி, ஆனா எங்களுக்கு இது செட் ஆகுது தம்பி. அப்புறம் எப்படி எங்களுக்கு டிஆர்பி ஏறுறது? வெற்றிகரமா பஸ் பாஸோட 9வது காலம் ஆரம்பிக்க போகுது. ஆடிஷன் எடுத்து முடிச்சிருவோமா? டேலண்ட்லாம் தேவையில்ல ப்ரோ, கவர்ச்சியா இருக்கணும், இல்லாட்டினா லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும். சார் எப்படி இருக்கீங்க? வாங்க சார் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். கையை கொடுங்க. வெற்றிகரமா பஸ் பாஸோட 9வது காலம் ஆரம்பிக்க போகுது. அஜய் டிவில இருந்து ஒரே ப்ரெஷர், இந்த மாதிரி டக்குன்னு ஆடிஷன் வச்சு முடிங்க, லேட் ஆகுது அப்படின்ட்டு. ஆடிஷன் எடுத்து முடிச்சிருவோமா? ஆமா, 100 பேர் வந்திருக்காங்க. 100 பேர் வந்திருக்காங்களா? பரவாயில்ல. நீங்க எதுவும் எடுத்து லிஸ்ட் ஒதுக்கி வச்சீங்களா? ஒரு 20 பேர்த்து தனியா பிரிச்சு வச்சுட்டேன். அப்படியா? ஆமா, நம்ம கண்டென்ட்டுக்கு. ரைட். இருந்தாலும் ஒரு அலசி அலசி விட்டுருங்க, அப்புறம் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஆரம்பிக்கலாங்களா ப்ரோ? இசாக் ப்ரோ நீங்க தானே? ஆமா ப்ரோ. ப்ரோ கண்டென்ட்லாம் பாத்தீங்க, சூப்பரா இருக்கு ப்ரோ. நீங்க 3 பேர் பண்ணுவீங்களா ப்ரோ? ஆமா. ஆடிஷனா ப்ரோ? ஆமா ப்ரோ. ப்ரோ கண்டிப்பா நீங்க டைட்டிலே வின் பண்ணலாம் ப்ரோ. நீங்க ப்ரோ? ப்ரோ நான் வந்து மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சிருக்கேன் ப்ரோ. மாடலிங் ட்ரை பண்றீங்க, பஸ் பாஸ் வந்தோம்னா கொஞ்சம் ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கும்ன்றனால தான் ப்ரோ வந்து. ஓகே ப்ரோ, உங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்க்குலாம் நீங்க போயிடலாம் ப்ரோ உள்ள. ஓகே ப்ரோ. இசாக் அகமட் கண்டென்ட் கிரியேட்டர் யாருப்பா? வந்துட்டேன்டா ப்ரோ. சூப்பர் சார். நீங்க தானா? சொல்லுங்க, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? சார் நான் வந்து யூடியூபரா இருக்கேன் சார். யூடியூப்ல எந்த மாதிரி கண்டென்ட்லாம் போடுவீங்க நீங்க? சார் இந்த மாதிரி காமெடி கண்டென்ட், அப்புறம் வந்து என்டர்டைன்மெண்ட் பண்றது, சீரியஸான விஷயத்த வந்து காமெடியா வந்து மக்களுக்கு கன்வே பண்றது, அந்த மாதிரிலாம். எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுகிட்டு உழப்புற மாதிரி இருக்கே. சார் ரொம்ப யோசிக்க வேணாம் சார். ரியல் டேலண்டட் தான் சார். ரியல் டேலண்டட் பர்சனா? முதல்ல சொல்லிருக்க வேண்டியதானே? சொல்லியிருந்தா எடுத்துப்பீங்களா சார்? அப்படி கேளு. நாங்க அப்பவே வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோங்களா? கிளம்புங்க சார், போங்க, அங்க போய் இல்லைங்க போங்க சார். என்ன ரீசன் சொன்னீங்கன்னா? ரியல் டானுக்கு இடமே கிடையாது. ரியல் டான் எடுத்தா எங்களுக்கு எப்படி டிஆர்பி வரும்? என்னடி சொல்ற? வெளியே கிளம்புங்க. நீங்க ஒதுக்கு இவன் ஒரு ஆளா? முதலே அவர் தாங்க. ரைட். 2வது பேர் என்ன போட்டிருக்கீங்க? மிஸ்டர் தமிழ்நாடு விஜய். சத்தியமித்ரா குடிங்க, தெம்பா இருக்கு. விஜய் யாருப்பா? மிஸ்டர் தமிழ்நாடு விஜய் சார். சார் சொல்லுங்க, என்ன அது மிஸ்டர் தமிழ்நாடு? புரியல. மிஸ்டர் தமிழ்நாடு புரியல. ஒன்னும் தெரியாத மண்ணு. சார் ஃபிட்னஸ்ல வந்து மிஸ்டர் தமிழ்நாடு அடிச்சிருக்கேன் சார். ஜிம்னாஸ்டிக் அந்த இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நான் மாடலிங் பண்ணலாம்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் சார். அதை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. எனக்கு ஒரு கரெக்டான எக்ஸ்போசர் கிடைக்கல. பஸ் பாஸ் வந்தோம்னா ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கும்னு வந்திருக்கேன் சார். இல்ல பிளாட்ஃபார்முக்குன்றதுக்கு இது சோர்ஸ் இல்ல போ சார். ஒண்ணுதான், பாடி பில்டர்லாம் எடுக்க மாட்டோம், பாடியை காமிச்சா எடுத்துக்குவோம். என்னடி சொல்ற? நீங்க போய் மூலையில் பாடியை காட்டாம எடுத்தா நம்ம என்ன பண்றோம்? அடுத்து ப்ரோ இது செலக்ட் ஆயிட்டீங்களா? இல்ல ப்ரோ, என்கிட்ட ஏதோ ஸ்டஃப் பத்தலங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க ப்ரோ. நீங்க செலக்ட் ஆயிட்டீங்களா ப்ரோ? அது போதும் ப்ரோ. இல்ல ப்ரோ, நானும் செலக்ட் ஆகல ப்ரோ. உங்களே ப்ரோ செலக்ட் பண்ணல, நான் தான் செலக்ட் ஆகல. இல்ல ப்ரோ, அவங்களுக்கு வந்து டேலண்ட் இன்னும் அதிகமா கேக்குறாங்க போல இருக்கு. டேலண்டான பசங்களுக்கு இங்க வந்து இது இல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, ஒரு பஸ் பாஸ் மாதிரியான ஒரு ஷோனா கண்டிப்பா நிறைய இன்னும் டேலண்ட் வந்து கேக்குறாங்க போல இருக்கு. கண்டிப்பா ப்ரோ. உங்களை எதுக்கு செலக்ட் பண்ண தெரியல ப்ரோ. ஒரு நிமிஷம் கேட்டு வந்துரும். ப்ரோ வேண்டாம் ப்ரோ. இல்ல ப்ரோ, ஒரு நிமிஷம் கேட்டு வந்துரும் ப்ரோ. அந்த லிஸ்ட் முடிஞ்சு சாப்பிட்டு வந்து மிச்ச வேலையை சாப்பிட்டு பார்த்துட்டு வந்துருவோம் சார். ஒரு விஷயம் மட்டும் உங்கள்ட்ட கேட்கணும் சார். தம்பி, உன்னை அப்பயே முடிச்சு விட்டாச்சு, இன்னும் கிளம்பல நீங்க? இன்னும் எங்க என்ன டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல சார், டேலண்ட் இருக்கு சார் 2 பேருக்கும். ஏதாவது கொஞ்சம் பாருங்க. டேலண்டட் ஓகே தம்பி, ஆனா எங்களுக்கு இது செட் ஆகுது தம்பி. அப்புறம் எப்படி எங்களுக்கு டிஆர்பி ஏறுறது? இல்ல புரியல. அந்த 2ஆம் நம்பர் யாரு சொன்னீங்க? அப்பளம் ஸ்டார் சார். அப்பளம் சார் எங்க இருக்காரு? அந்த இருக்காரு பாருங்க, அங்க பாருங்க பாருங்க நிமிஷம் சார். வடகரியாலும் தொடகரியாலும் போலாக்குது. என்ன அது? யாரோ ஒரு ஆள், ஒரு வயசானவர் வந்து அப்பளம் மட்டும் தான் சார் சாப்பிட்டு இருக்காரு. எப்படி அப்பளம் சாப்பிடுறத பாத்தீங்களா? டிஆர்பி இப்ப ஏறுது பாருங்க. யாரா இவனுங்க? எங்கிந்திரா வந்துக்கிறானுங்க? சார் என்னங்க சார் சொல்றீங்க? இதான் நம்மளுக்கு வேணும். டேலண்ட் வச்சு என்ன பண்றது? நான் கூட பரவாயில்ல சார், ஏதோ யூடியூப்ல வந்து ஏதோ ஒரு 4-5 பேருக்கு தெரியற மாதிரியாவது இருக்கேன். ஐயோ சாமி, வேற ஏய் கூட்டு போங்கடா. இவரு அந்த பிளாட்ஃபார்ம் தானே சார் ஏங்குறாரு. சார் நாங்க அப்பயே சொன்னதுதான், பாடி பில்டர்லாம் எடுக்க மாட்டோம், பாடியை காமிச்சா எடுத்துக்குவோம். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? சார் எப்படி சார் இவ்வளவு பெரிய டிவில வந்துட்டு பாடி எல்லாம் காட்டிட்டு இருக்க முடியும்? இந்த 7ஆம் நம்பர்ல ஒரு யாரோ அக்கா அக்கான்னு அழகா கூப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்களே, அவங்க பேர் என்னது? வாலிபால் அக்கா. வாலிபால் அக்கா. அவங்க எங்க இருக்காங்க? அந்த இருக்காங்க பாரு, அங்க பாருங்க.
எப்படி சார் என்ன சார் இது? சார் இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே சார். நீங்க தான் நம்ம பாக்குறதுக்கெல்லாம் மாசம் மாசம் காசு கட்டி வச்சிருக்கீங்களாம்ல, அது எவ்வளவு சார்? 2000 ரூபா சார். பாத்தீங்களா, இப்படி இருந்தா எப்படி நாடு வழங்கும்? நீங்களா எல்லாத்தையும் கட்டி அவங்கள பார்த்து ரசிச்சு வளர்த்து விடுவீங்க, நான் உள்ளத்துக்கு போட்டா எங்க மேல தப்பா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. இது எப்படி நியாயமாகும்? டேலண்டடுக்கெல்லாம் இங்க வேலை கிடையாது. நீ பாடி பில்டிங் பண்றதுக்கு அடுத்த வருஷம் 2 பலூனை கட்டிட்டு வா. என்னடா சார் எதுவும் பார்க்கலாம்ல சார்? சார் 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 ஒரே ஒரு வாட்டி கன்சிடர் சார் ஒரு வாட்டி கன்சிடர் பண்ணுங்க சார். அடம் பிடிக்கிறிய நீ. மதுரையில இருந்து வந்திருக்கோம் சார். என்ன சிரிப்பு காட்டிட்டு இருக்காங்க? மதுரையில இருந்தா? ஏய் கொஞ்சம் அந்த காமோடு பின்னாடி பாரியா. அஜய் டிவியையும் அஜய் பூபதி சாரையும் டேக் பண்ணுங்க மக்களே. ரொம்ப உழைக்கிறேன், எஃபர்ட் போடுறேன். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. யார் சார் அது முட்டி போட்டு நடந்து வந்துட்டு இருக்காரு? 3 வருஷமா ஒருத்தன் முட்டி போட்டே நடந்து வந்திருக்கேன். அவனே இங்க கன்சிடர் பண்ணல. மதுரையில இருந்து பஸ்ல வந்தவங்களை எப்படி தம்பி இதை எடுத்துக்கோ? நாங்க பார்க்கல நினைச்சிட்டு இருக்கியா? பார்த்துட்டும் பார்க்காம எப்படி ஒதுங்கிட்டு இருக்கு பாத்தியா? அவர் இந்த சைடு தான் வருவாப்ல கிராஸ் பண்ணி, அப்படியே நான் கண்டுக்கிறாம கிளம்பிடுவோம். யாரோ எவரோ மாதிரி மைண்ட் பண்ணு. வாங்க நம்ம போய் டீயை குடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். வாங்க, போய் டேலண்ட வச்சு என்ன பண்ற? டிஆர்பி வேணுமே. நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? என்னடி இது? ஒன்றும் ப்ரோ, வாங்க ப்ரோ கிளம்புவோம். ப்ரோ ஒரு நிமிஷம், நான் கூட ரொம்ப டேலண்ட் வேணும்னு நினச்சிட்டு இருந்தேன் ப்ரோ. இங்கே டேலண்ட்லாம் தேவையில்ல ப்ரோ, கவர்ச்சியாக இருக்கணும், இல்லாட்டினா லூஸ் மாதிரி ஏதாவது பண்ணணும், அதை தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. டிஆர்பின்னு அதை தான் ப்ரோ மீன் பண்ணுறாங்க. ப்ரோ இப்போ என்டர்டைன்மெண்ட் பண்ணணும்னாலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்குன்னு ஒரு திறமை வேணும் ப்ரோ. எல்லாராலும் என்டர்டைன்மெண்ட் பண்ணிட முடியாதுல்ல. கரெக்ட் ப்ரோ. இப்போ எனக்கு ஒரு டவுட் ப்ரோ. இப்போ எங்கள் அம்மாவோ எங்கள் வீட்டில் இருக்க சின்ன பாப்பாவோ இப்போ அவங்க எடுத்திருக்க ஆளை பார்த்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் என்ன ப்ரோ சொல்கிறது? கரெக்ட் இல்லை ப்ரோ. இவங்க வந்து அப்பளம் சாப்பிட்டாங்க, அவங்க வந்து வாலிபால் விற்றாங்கன்னும் போது நம்ம என்ன ப்ரோ பண்ணுறது? இது பரவாயில்ல ப்ரோ, போலீஸ் சாமியார்லாம் இறக்கியிருக்காங்கல்ல ப்ரோ. ப்ரோ என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியல ப்ரோ. பேசாம நம்மளும் லூசுத்தனமாக தான் பண்ணணும் அப்படின்னு ப்ரோ. அப்பெல்லாம் எதுவும் யோசிக்காதீங்க. இங்கே போய் தான் நம்ம வந்து நம்ம டேலண்ட்டை காட்டணும்னு அவசியம்லாம் கிடையாது. அது எப்பயோ மாறிடுச்சு. நம்மளே நம்பி நம்ம என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதையும் பார்த்து சில பார்க்கறதுக்கு ஒரு கூட்டங்க இருக்காங்க. வாங்க பார்த்துக்கலாம். ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த வீடியோ எங்களை எடுக்கலன்னு சொல்லி நாங்கள் இந்த வீடியோ பண்ணல. எங்களோட டேலண்டான நிறைய பேர் இருக்காங்க, அவங்களையாவது நீங்க எடுத்துருக்கலாம். ஆனா எங்களுக்கு தெரியும் நாங்க இன்னும் நிறைய வந்து டேலண்ட்லாம் வளர்த்துக்கணும் அப்படின்ட்டு. மேல ஒருத்தர் இருக்கான். எல்லாவும் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. உண்மை ஒரு நாள் வெல்லும் இந்த